பேஸ்கெட்டோட பாடி செஞ்சிட்ருக்கும்போது அந்த ரோலில் இருந்து வர ரன்னிங் ஒயர் இப்போ எனக்கு ஃபினிஷ் ஆக போகுது. இன்னும் இவ்வளோ தான் இருக்குது. பட் இந்த பேஸ்கெட்டோட ஹைட் வந்து நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இவ்வளோ தூரம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் ஒயர் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதே கலரில் இன்னொரு புது ரோலில் ஒயர் எடுத்து இந்த ரோலில் உள்ள ஒயரை நான் இங்கே ஃபினிஷ் ஆக போகிற ரன்னிங் ஒயரோட அட்டாச் பண்ணி பாடி ஆஃப் த பேஸ்கெட்டை கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இப்போது இந்த புது ரோலில் உள்ள ஒயரை இதோட இந்த ஃபினிஷ் ஆக போகிற இந்த ரன்னிங் ஒயரோட எப்படி கனெக்ட் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். உங்களோட ரோலில் உள்ள ஒயர் இவ்வளோ லென்த்தில் இருக்கும் போதே ஸ்டாப் பண்ணிவிட்டு புது ரோலில் உள்ள ஒயரை இது கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த புது ரோலில் இருந்து ஒயர் எடுத்து அதை உங்களோட உள்ளங்கையோட அளவுக்கு லென்த் விட்டுக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறீங்கன்னா, இங்கே ப்ரீவியஸ் ரோலில் உள்ள ஒயர் கடைசியாக நம்ம பாக்ஸ் நாட் போட்டிருப்போம்ல, கரெக்டாக இந்த புது ஒயரை இந்த பழைய ஒயருக்கு பின்னாடி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பழைய ரோலில் முடிய போகிற ஒயர் ஃப்ரண்ட்டில் இருக்கும். புது ரோலில் நம்ம இப்போ எடுத்திருக்கிற ரன்னிங் ஒயர் உங்களோட உள்ளங்கை அளவுக்கு லென்த் விட்டுட்டு இந்த பழைய ரோலில் உள்ள ஒயருக்கு பின்னாடி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆல்ரெடி போட்டிருக்க பாக்ஸ் நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒயரை ஃப்ரண்ட்டில் எடுத்து பின்னாடி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு ஒயரும் பாருங்கள், இந்த புது ரோலில் உள்ள ரன்னிங் ஒயர், பழைய ரோலில் உள்ள ரன்னிங் ஒயர் ரெண்டையும் சேர்த்து ரைட் சைடில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே உள்ள ஒயரை ஃபோல்ட் பண்ணி லூப்குள்ளே விட்டு மேலே இழுத்துக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இழுத்து டைட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஒயரையும் இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு 2 பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு ஒயரையும், இந்த பழைய ரோலில் உள்ள ஒயர், புது ரோலில் உள்ள ஒயர் ரெண்டையும் சேர்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒயர் எடுத்து ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணி பேக்கில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் உள்ள ரெண்டு ஒயரையும் ரைட் சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஒயரை லூப்குள்ளே விட்டு மேலே இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு பாக்ஸ் நாட் போட போகிறேன். இப்போ ரெண்டு ரோலில் உள்ள ஒயரையும் சேர்த்து ஒரு 3 பாக்ஸ் நாட் போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த பழைய ரோலில் உள்ள அந்த குட்டி ஒயரை மட்டும் சிசர்ஸ் வச்சு இந்த பாக்ஸ் நாட்டை ஒட்டி கட் பண்ணி இந்த ஒயரை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது இந்த நியூ ரோல் எடுத்தோம்ல, அதில் உள்ள இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி ஒவ்வொரு அடுத்தடுத்து வர ஒயரோடையும் சேர்த்து பாக்ஸ் நாட் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது அந்த உள்ளங்கை அளவுக்கு அந்த புது ரோலோட ஒயரை விட்டுட்டு நம்ம இங்கேருந்து பாக்ஸ் நாட் போட ஆரம்பித்தோம்ல, இப்போ இந்த ஒயரை என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஒயரை இப்படி கீழே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே தான் நம்ம பாக்ஸ் நாட் செய்ய ஆரம்பித்தோம். இதுக்கு கீழே உள்ள இந்த ஒயர் தெரியுதா, இங்கே இப்படி ஒரு ஃபோல்டு இருக்குல்ல, அதுக்கு உள்ளே இப்படி விட்டு இழுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு
4 பாக்ஸ் நாட் கீழே கீழே இதே மாதிரி உள்ளே விட்டு இழுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4 பாக்ஸ் நாட்குள்ளே விட்டு இழுத்ததுக்கப்புறம் இந்த ரிமைனிங் வயரை நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது வேறு எந்த வயரையும் கட் பண்ணிடாமல் கேர்ஃபுல்லாக இந்த ரிமைனிங் வயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனிமேல் இந்த புது ரன்னிங் ஒயர், இந்த புது ரோலில் இருந்து வர ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்தடுத்து வர ஒவ்வொரு வயர் கூடயும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும்.